ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிற சக்திவேலில் நம்ம மீனால் இருக்காங்களே, அவங்க வெக்கப்படுறதை யாராவது பார்த்துருக்கீங்களா? பார்த்துக்கோங்கடா, இதெல்லாம் அரிய வகை காட்சியடா, என்றைக்காவது ஒரு நாள் தாண்டா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா என் பொண்ணு மாதிரி நடக்கிறது என்றைக்காவது ஒரு நாள் தான் கிடைக்கும். என்ன ரீசன்னா, மாமியார் வந்து நல்லா சந்தோஷமாக வாழ்கிறீங்களான்னு சொல்லி கேட்க, அவங்க வெக்கப்பட கம்பி மாத்தாப்புன்னு சொன்னோன்னே ஒரு வெக்கம் வருது பாரு ஓரத்தில், அச்சோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி விடுங்க, இதுக்காகவே இவங்களுக்கு நல்ல ஒரு சாங்கை போட்டு விட்றணும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, சக்தியோட அம்மாவுக்கு பிள்ளைய அனுப்பி வச்சோமேன்னு ஏதாவது பொறுப்பு இருக்கா? கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. இன்னும் அதுக்கப்புறம் நம்ம தென்னரசு வில்லன் இருக்காரு, அவர் ஒத்தரோசாவை தூக்கிட்டு ஒத்தரோசா எங்கம்மா இருக்குன்னு சொல்லிட்டு செல்வி பின்னாடியே சுற்றுறாரு. டேய், காலம் போன காலத்தில் உனக்கு இது ஒன்று தான் குறை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, கண்ணாமூச்சி ரேரே கண்டுபிடிப்பாருன்னு சொல்லிட்டு சும்மா துரத்துறாரு ஒரே ரூமுக்குள்ள அந்த பொண்ணு. என்னடா நீ இந்த அளவுக்கு வில்லனா இருக்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த பொண்ணு ஓடி போய் என்ன புடி பார்க்கலாம்னு ஓடி பிடிச்சி விளையாடுது. டே, வீட்டுக்குள்ளே ஓடி பிடிச்சி விளையாடாதீங்கன்னா சொன்னால் கேட்குறீங்களாடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம தேனு கண்ணு முழிச்சிட்டு கதவை தட்டுன்னு தட்டுறாங்க. பாட்டியால் எந்திரிக்கவே முடியல. என்னதான் நடக்குது ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. கடைசியில் கஷ்டப்பட்டு அந்த கர்ஜுக்கும் காண்டா மிருகத்தை வெளியே தள்ளி பாத்ரூம் கதவை பூட்டிட்டு பெருமூச்சு அப்பாடான்னு விடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இவன் பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான் தென்னரசு. அந்த டைம் பார்த்து வேலவன் இருக்காண்டான்னு சொல்லிட்டு ஒரு சத்தம். கடைசியில் பார்த்தா வேலவன் வந்து அண்ணனை சொல்கிறாரா இல்லை திருடனை சொல்கிறாரான்னு தெரியலங்க. கடைசியில் பார்த்தா அண்ணன் நினச்சி ஒரு திருடனை சொல்கிறாராட்டுக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. செல்வி உண்மையை சொல்லுமான்னு சொல்லிட்டு மனசாச்சு பரபரங்களே, ஏமானி இப்படி இருக்க, உண்மையை சொல்லுவா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நம்ம சக்தி வந்துட்டாங்க. வந்தோடனே செல்வி ஏன் பேய் அறிஞ்ச மாதிரி இருக்க, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வாயே திறக்காமல் இருக்காங்க. சீக்கிரம் உண்மையை சொல்லி அந்த அயோக்கிய ராஸ்களை வெளியே அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்